வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்ல ஸ்பெஷல் ஹாய். ஆடி மாசம் வந்தாலே ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி, அப்புறம் வேற என்ன ஆடி 18, ஆடி பெருக்கு, இந்த மாதிரி நிறைய விசேஷங்கள் இருக்கும். இந்த மாதிரி விசேஷங்கள்ல கோயிலுக்கு போலாம்னு நினைப்போம். ஆனா அன்னைக்குதான் கூட்டம் அலமோதும், அன்னைக்கு நம்மளால போகவே முடியாது. நாங்க அதனாலே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி விசேஷ நாள்ல கோயிலுக்கு போக மாட்டோம். ஆடி வெள்ளி செவ்வாய், முக்கியமா ஆடி ஞாயிறு, அடுத்தது நான் சொன்ன இந்த விசேஷ நாட்கள் எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டோம். மத்த நாள்ல நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம். நின்று நிதானமா சாமியை கும்பிட்டு வர முடியாது. போங்க 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 துரத்தி விட்டுருவாங்க. அதனால நாங்க வெள்ளிக்கிழமை இல்லாம செவ்வாய் ஞாயிறு எல்லாம் இல்லாம நார்மல் டேஸ்ல ஒரு மண்டேவோ, ஒரு வெனஸ்டேவோ, ஒரு தேர்ஸ்டேவோ இந்த மாதிரி நாங்க போயிட்டு வந்துடும். நீங்க எப்படி அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப எல்லா வேலையும் நான் முடிச்சு வச்சாச்சு. இப்ப நான் கடகடன் ரெடி ஆக போறேன். ரெடி ஆயிட்டு சாரி போட்டுட்டு நானும் ஜியோ பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தான் கிளம்ப போறோம். எந்த கோயிலுக்கு போறோம், என்ன விசேஷமான கோயில் அது, ஆடி மாசத்துக்கு ஏன் அந்த கோயிலை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம், அந்த கோயில நம்ம போயிட்டு வந்தா வழிபட்டா என்ன பலன்கள் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய கோயில் குளங்கள்லாம் எங்க பேரண்ட்ஸ், அவருடைய பேரண்ட்ஸ் எல்லாம் போனதுனாலதான் என்னவோ எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அப்படியே பெருசா அலை வர மாதிரி இருக்கு. மேல விழப்போது நினைக்கும் அப்படியே படாம லைட்டா நம்பிச்சு விட்டுட்டு போயிடுது. நம்மள முழுகடிக்க வைக்கல. அது சொல்லுவாங்கல்ல, அப்படியே பனி போல விலகி போயிடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பனி கரைஞ்ச மாதிரி. அந்த மாதிரி கரைஞ்சு போயிடுது. சோ அந்த மாதிரி கடவுளுடைய அனுகிரகம் எல்லாருக்குமே இருக்கணும். அந்த பாசிட்டிவ் வைப்ஸை நம்புறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்குமே ரொம்ப பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஜெயச்சந்திரனுக்கு போயிருந்தேன் இல்லையா, ஜெயச்சந்திரன்ல ஆடியோ ஆஃபர்ல கிட்டத்தட்ட 50% ஆஃபர்ல கிடைச்சது. தூக்கலாவானே அப்படின்னு சொல்லி நான் தூக்கிட்டேன். மொத்தம் 4 சாரீஸ் நான் எடுத்துட்டு வந்திருந்தேன். 4மே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000. அது பாத்தீங்கன்னா 1000 ரேஞ்ச்லயே எனக்கு கிடைச்சிருச்சு. ஒரே சாரி 4 கலர்ல வாங்கினேன். நான் இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 10-15 கலர்ஸ் இருந்தது. நான் பார்க்கும்போது நிறைய பேர் இது எவ்வளவு விலை எவ்வளவு விலை எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி எடுத்துருக்கேன். உள்ள நீங்க வேற கேட்டு வாங்கிக்கோங்க, இது அழகா இருக்கு அழகா இருக்குன்னு போனாங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் ஒரு வைன் கலர் வாங்கியிருந்தேன். வைன் கலர் அக்கா பிடிச்சிருக்குன்னு சொல்லி அக்கா எடுத்துக்கிட்டாங்க. மீதி 3 தான் என்கிட்ட இருக்குது. தாம்பரம்ல மார்க்கெட் ரோட்ல இருக்கக்கூடிய ஜெயச்சந்திரன்ல நான் வாங்கினேன். இதோட ஆக்சுவல் பிரைஸ் பாத்தீங்கன்னா MRP 1960. ஆஃபர் பாத்தீங்கன்னா ஆடியோ ஆஃபர்ல 980 rupees தான். ரொம்ப வருது. நிறைய வேண்டுதல்கள் இருக்கு. கோயிலுக்கு எல்லாம் போட்டு போலாம். இந்த மாதிரி சாரீஸ் வாங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் இல்லைங்க. பாருங்க, உள்ள போட்டுக்கிறது தெரியவே தெரியாது. பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவா தெரியல. செல்ஃப் பார்டர், இதான் முந்தானி, இது பிளவுஸ். மரும் குங்கும கலர்ல இருக்கும். நம்மளுடைய முகூர்த்த பட்டு புடவை இருக்கும்ல, நம்ம கல்யாணத்துக்குலாம், அந்த முகூர்த்தத்துக்கு கல்யாண பொண்ணு கட்டிக்கிற அந்த பட்டு புடவையோட சிறும் கட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும், ட்ரெடிஷனலா இருக்கும். அடுத்தது மஜந்தா கலர். இது ரோஸ் கலரும் கிடையாது, பிங்க் கலரும் கிடையாது, மெஜந்தாயிஷ் பிங்க் கலர்ல இருக்கு. செல்ஃப் பார்டர் இருக்கு. முந்தானி இது, பிளவுஸ் இது. சேம் சாரி தான், கலர்ஸ் தான் வேற வேற. இது நேவி ப்ளூ. இந்த மாதிரி முந்தானி எல்லாத்துக்குமே இந்த கோல்டன் கலர்ல செல்ஃப்லயே தான் உங்களுக்கு பார்டர்ஸ் வருது. கோல்டன் கலர் சாரியோட இந்த மாதிரி பிளவுஸ். டக்கு நான் ரெடி ஆக போறேன். இதுல என்ன சாரி போட போறேன், என்ன ஜுவல் மேட்ச் பண்றேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், வாங்க பாக்கலாம். என் ஸ்கின் பாத்தீங்கன்னா நல்லாவே டல்லா இருக்குதுங்க. நான் கோயிலுக்கு வேற போறேன், பளிச்சுன்னு அழகா போக வேண்டாமா? இந்த டல்னஸ்க்கு காரணம் பாத்தீங்கன்னா டெட் ஸ்கின் செல்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஸ்ட்ரெஸ்ஸா கூட இருக்கலாம். இது மாதிரி டல்லா இருக்கிற ஸ்கின்னை எஃபிகேஷியஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி ப்ராப்பரா ட்ரீட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் என்கிட்ட இருக்குது இந்த ஹிமாலயா பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்சு ஃபேஸ் சீரம். இந்த சீரம் 5x விட்டமின் சி அண்ட் 10x நயாசினமைடால மேட் பண்ணி இருக்கிறதுனால ஸ்கின் டல்னஸ் ரிமூவ் பண்ணுது அண்ட் ஸ்கின் பிரைட்டனும் பண்ணுது. இதுல பெஸ்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் சயின்ஸ், அதாவது விட்டமின் சி அண்ட் நயாசினமைட் அண்ட் பவர் ஆஃப் நேச்சர், நேச்சுரல் ஆரஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் இருக்கிறது தான். இதை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது டே 3ல இருந்தே பிரைட்டர் ஸ்கின்னை விசிபிளா பாப்பீங்க. இந்த சீரம்ல ஜஸ்ட் 2 to 3 drops ஃபேஸுக்கு ட்வைஸ் a day அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல லைட் வெயிட் ஃபார்முலா இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்ல இது குவிக்கா அப்சர்வ் ஆயிடுது. அதனாலேயே நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டரா விசிபிளா தெரியுது. ஜஸ்ட் 2 to 3 drops ஆஃப் சீரம் மட்டும் நம்ம ஃபேஸ்ல போட்டுக்கலாம். அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல ஜென்டலா இந்த சீரம் அப்சர்வ் ஆற மாதிரி மசாஜும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்வைஸ் a day யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க தேவைப்பட்ட மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட் Amazon, Flipkart, Nykaa அண்ட் ஹிமாலயாவுடைய வெப்சைட் அண்ட் ஆப்லயும் கிடைக்குது. லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணுன்றவங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க. சோ இப்போ நான் இதுக்கு மேல லைட்டா மாய்ஸ்சரைசர், கொஞ்சோண்டு ஃபவுண்டேஷன், கொஞ்சோண்டு காம்பாக்ட் போட்டு டச் அப் பண்ணிட்டு கண்ணுக்கு மை எல்லாம் போட்டு கொஞ்சம் டார்க்கான லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு தான். அவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். என்ன சாரி நான் போடுவேன், இவ்வளவு நேரம் நீங்க கெஸ் பண்ணீங்களா அப்படின்றது சொல்லுங்க. நீங்க கெஸ் பண்ண சாரியை நானும் போட்டேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல ஹைஃபை கொடுக்க மறக்காதீங்க. நான் என்ன சாரி போட போறேன் எனக்கே தெரியல. ஆனா பிளவுஸ் இல்லையே, நான் எதையாவது ஒன்று மேட்ச் பண்ணி போடணும். அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு கண்ணாடி வளையெல்லாம் போட்டுக்கலான் இருக்கேன். டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பாக்கலாம்.
நான் அழகா ரெடி ஆயிட்டு வந்துட்டேன். டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்துட்டேங்க. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. எப்பவுமே பிங்க்குக்கு கிரீன், கிரீனுக்கு பிங்க்ன்றது ஒரு எவர் கிரீன் காம்பினேஷன். பிங்க் சாரியில கிரீன் பார்டர், கிரீன் சாரியில பிங்க் பார்டர் வரும். என்கிட்ட பட்டு சாரிக்கே வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் சாரிக்கு கிரீன் கலர் பார்டர், மஜந்தா கலர் சாரிக்கு கிரீன் கலர் பிளவுஸ், இந்த மாதிரி காம்பினேஷன் என்கிட்ட பட்டு சாரியே இருக்கு. ஸோ இது எப்பவுமே கரெக்டா செட் ஆகும் அப்படின்னு மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிருக்கேன். பிளவுஸ் நான் பிரிக்கவே இல்லை, இதுலயே தான் இருக்கு. எனக்கு ஃப்ரண்ட்ல வந்து 6 தான் வரும். ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா 5 வரும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 8 வந்திருக்கு. பிகாஸ் நான் வந்து அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சுத்தளவு பாருங்களேன், இவ்வளவு வந்திருக்கு. சோ இது வந்து இவ்வளவு வந்திருக்கிறதுனால ஏன்னா நான் வந்து பிளவுஸ் வந்து உள்ள பிரிக்கல, அப்படியே சேர்த்து பிடிச்சு நான் கட்டிட்டேன். இந்த கிரீனோட இது எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்த ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணுங்க. அடுத்தது என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய கண்ணாடி வலையில 2 பாக்ஸ் இருக்கும். ஒரு பாக்ஸ்ல ஃபுல்லா ப்ளூ, கிரீன்ஸ் அதெல்லாம் இருக்கும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்கிஷ்ல மரூன், ரெட் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல இருக்கும். இதுல இருந்து ஏதாவது ஒரு பேங்கில் எடுத்து நம்ம போடலாம். இது எல்லாமே நான் வந்து பாரிஸ்ல வாங்கிட்டு வந்தேன். சென்னை பாரிஸ்ல கண்ணாடி வளையல். இது கண்ணாடி வளையலே பாத்தீங்கன்னா ரெயின் டிராப் பேங்கிள் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ட்ரெண்டியா இருக்கக்கூடிய வேற வேற டிஃப்ரெண்ட் டைப் வளையல்லையே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வாங்கிட்டு வந்தது. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா வேல்ச்சேரியில ஒரு ஷாப், எனக்கு தெரியல, அந்த ஷாப்ல மொத்தமா நான் மெட்டல் பேங்கிள்ஸ் இந்த மாதிரி 4 ஒரு செட் இருக்கும், அதுல வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தலைவாரி பூ வச்சுட்டு வந்துடுறேன். எவ்வளவுதான் பெண்கள் மாடர்னா இருந்தாலும், குழந்தையில இருந்து நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொன்னாலும், பெரிய பிள்ளையா ஆகும்பொழுது நிச்சயதார்த்தம் அப்போ, கல்யாணம் அப்போ, வளைகாப்பு அப்பெல்லாம் நிறைய கண்ணாடி வளையல் போட்டு மருதாணி எல்லாம் வச்சு நிறைய பூ எல்லாம் வச்சு நலங்கெல்லாம் வைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி எனக்கு கண்ணாடி வளையல் போட்டா அந்த சத்தமும் கொலுசுடைய சவுண்டு பூ வச்சுக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 50% ஆஃபர் இருக்குது. ஆஃபர்ல வாங்கினது ரொம்பவே சந்தோஷம். ஆன்லைன்லயும் கொஞ்சம் சாரீஸ் வந்து ஆஃபர் டைம்ல நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், அண்ட் ஆஃப்லைன்லயும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது நம்ம மற்ற நாள்ல, அதாவது ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல முன்னாடியே போய் வாங்கினாக்கா கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல நான் நிறைய சாரீஸ் வாங்கி வச்சுக்குவேன். நான் இந்த மாதிரி வாங்கும்பொழுது என்கிட்ட கேக்குறீங்க ஏன் இவ்வளவு ஷாப்பிங் பண்றீங்கன்னு. ஆனா இந்த மாதிரி சேல் இருக்க டைம்ல போய் நம்ம வாங்கிட்டோம்னா, நான் சொல்ற மாதிரி ஒரு 4000 ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்கோம்னா அதுக்கு 4 புடவை தான் வரும்னா, அதை வந்து ஆஃபர்ல வாங்கும்போது 8 புடவையே நம்ம வாங்கலாம். ஸோ வருஷம் போல நிறைய நம்ம டிஃப்ரெண்டா போட்டுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். நீங்களும் வேணும்ன்றவங்க கண்டிப்பா அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் ஜியோ ரெடியா இருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். வாங்க எந்த கோயிலுக்குன்னு உங்களே கூட்டிட்டு போறேன், போல வாங்க. நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட இது 8th இயர் ஆகுது. ஸ்டார்டிங்ல நான் செல்ஃபி ஸ்டிக் வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ட்ரைபாட் எல்லாம் வாங்கினேன். அந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து ஒண்ணு கிடைச்சது, அதை எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் திருப்பினாக்கா பிளவுஸ் கலர் லைட் கிரீனா தெரியுது, அந்த பக்கம் வந்தாக்கா மேல இருக்க டியூப் லைட் தெரியுது. எந்த பக்கம் வைக்கலாம் ஆங்கிள்னு அது பழக்கம் இல்லாததுனால, ரொம்ப வருஷம் ஆயிட்டதுனால நான் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி பாத்துக்கிட்டு இருக்கேன், வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு. ஜி வந்து இரு நான் ட்ரைபாட் எடுத்துட்டு வந்து பிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்னு ஆசைப்பட்டோம். அதுக்காக நான் ட்ரைபாட் தூக்கிட்டு வந்தேன். அது செட் ஆகல. அவர் இது செட் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் ட்ரைபாட் எடுக்க போனாரு. நான் ட்ரை பண்றேன். அதுக்குள்ள அது என்ன செல்ஃபி ஸ்டிக்லாம் வேலைக்கு ஆகாதா என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு ஆகலதான். அவர் பேச்சு அமைதியா கேட்டு இருந்திருக்கணும். அவர் போய் ட்ரைபாடை தூக்கிட்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த செல்ஃபி ஸ்டிக்ல வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பின்னாடி லைட் வந்து பிளர் அடிக்குது பாருங்களேன், அப்படியே கண்ணு கூசுற மாதிரி. செட் ஆகலதான். இதுதான் கரெக்டான கலர் இல்ல, பிளவுஸ் கலர்ல வேற மாதிரி தெரியுது. என்ன வேலை பண்ணிட்டு இருந்தோம், எவ்வளவு டேக்ஸ் போச்சு, எவ்வளவு நேரம் ஆச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 10 to 15 மினிட்ஸா ஒரு 4-5 போட்டோவையோ வீடியோவோ எடுக்கிறதுக்கு சொதப்பிக்கிட்டு இருந்தோம். ராஜகுரு நல்லதா எடுக்கிறாரு, எங்க அண்ணன் நல்லதா வீடியோ எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. உண்மை உண்மை உண்மை, இதுல நான் ஒத்துக்கிறேன். ஏன் இவரை நம்பி இருக்கேன்? வெறுமே ட்ரைபாடையோ செல்ஃபி ஸ்டிக்கையோ போனையோ கேமராவையோ அதெல்லாம் நம்பி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அழகா நம்மள எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா இப்போ ஒரு ஸ்டாண்ட வச்சு ஒரு ட்ரைபாட் வச்சு கஷ்டப்பட்டு ஹைட்ல அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் தலைக்கு அவருக்கு நேரா இருந்தது. அப்புறம் கீழே வைக்கிறது, மேல வைக்கிறது, அட்ஜஸ்ட் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது. ஸ்டார்டிங்ல இருந்தே அது பழகி இருந்தா பரவாயில்ல. என் ஹைட்டுக்கு அவர் எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டாரு. அவர் வந்து ஃப்ரேம்ல நிற்கும் போது அவர் தலை இடிக்குது. அப்புறம் அப்படி இப்படின்னு நாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு, யாரும் இல்லைன்னா நாங்க வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஜி இந்த மாதிரி வைஃப் எல்லாம் அங்கே போட்டாங்கன்னா ஹஸ்பண்ட் அப்படியே ஒரே கையில தூக்கிடுறாங்க. ஒரே கையில தூக்குறாங்களா? இல்ல நிறைய பார்த்தேன். இத நம்ம பண்ணலாமா? எனக்கே தோணுச்சு. ஒரு ஒரு படத்துல நிரோஷா மேம் இருப்பாங்க, சின்ன பசங்க பண்றது பார்த்து அவங்களும் கேட்பாங்க, உனக்கு என்ன பண்ணலாமா வந்து தொலை. என்ன படம் சரியா ஞாபகம் இல்ல. பிரியமான விளைவா இல்ல பிரியமான தோழி நினைக்கிறேன். அது ஏதோ ஒண்ணு ஜோதிகா மேமும் மேடி இருப்பாங்க.
சரி ஓகே, நாங்க வந்து கிளம்பிட்டோம். அப்படி இப்படி இனிமே ட்ரைபாட யூஸ் பண்ணுவோம், செல்ஃபி ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம், கிம்பல் ஒன்னு இருக்கு, அது யூஸே பண்றதில்ல. ஐட்டம் இருக்கு, எல்லா ஐட்டமும் வாங்கி வச்சிருக்கோம், ஆனா எதையும் யூஸ் பண்றதே இல்ல. மைக்கும் இருக்கு, அதோட பெருசா என் தொண்டை இருக்கு, அதையும் யூஸ் பண்றது இல்ல. இனிமே எல்லாத்தையும் யூஸ் பண்றோம். சரிங்களா, நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இப்பெல்லாம் ஹை டெஃபினிஷன் கேமராஸ், ஹை டெஃபினிஷன் போன்லாம் வந்துட்டதுனால க்ளோஸ் அப்ல எடுக்கும்போது அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் இப்போ வெயிட் போட்டிருக்கேன் தான், நான் ரொம்ப பூதக்குட்டி மாதிரி தெரியுது. அது ஏன்னு தெரியல, கொஞ்சம் தூரத்துல வச்சு எடுக்க முடியல. நேரா வந்து கோயிலுக்கு போயிட்டோம். ஃபர்ஸ்ட் அரக்காசம்மன் கோயிலுக்கு போலான்னு போனோம். அங்க வந்து அந்த ரோட்ல வந்து வண்டி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே பார்க் பண்ணிடுமான்னு அந்த 2 பூக்கார அக்கா வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லட்சுமி குபேர கோயிலுக்கு போமா அப்படின்னு சொன்னாங்க. தாமரை பூ ரொம்ப விசேஷம், அது வாங்கிட்டு போமான்னாங்க. நல்ல வேளை நான் வந்து பூவும் தாமரை பூவும் மொத்தமா செட்டாவே கொடுத்துருங்கன்னு வாங்கினது நல்லதா போச்சு. கோபுர தரிசனம் பண்ணிக்கோங்க. சமீபத்துல தான் கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா சாமியை கும்பிட்டுக்கோங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி 46th டேவா, 48 நாள் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. 48 நாளுக்குள்ள வந்தா விசேஷம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 46th டே அன்னைக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு ஸ்பெஷல் பூஜை இருந்தது, அதுலயும் கலந்துக்கிட்டோம். புதன்கிழமை அதுவுமா வந்தோம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்பவுமே எங்க வீட்டுல அந்த டயலாக் சொல்லுவாங்க, அந்த பழமொழி சொல்லுவாங்க. இங்கேயுமே அதை சொன்னாங்க. சாமிக்கு பக்கத்துல உட்காந்து அந்த ஸ்பெஷல் பூஜை பண்ணிட்டு பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்குன்னு சில இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டுல வீடியோல இதை வைங்க, இதை வந்து சாமி மாடத்துல வைங்க அப்படின்னு சொல்லிலாம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். சாமியோட அருளோட ரொம்ப திருப்திகரமா சாமி கும்பிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லேடிஸா இருக்கட்டும் இல்ல ஜென்ஸா இருக்கட்டும், தினம் கஷ்டப்பட்டு நம்ம வேலை பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா உழைச்சு சம்பாதிக்கணும், நம்மளோட லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு தான். அதுக்கு லட்சுமியோட அருள் கண்டிப்பா தேவைதான். அம்மனுக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கணுமா, வளையலும் வாங்கி கொடுங்கன்னாங்க. நம்ம பச்சை கலர்லயே வாங்கிட்டோம், கிரீன் கலர்லயே வாங்கியாச்சு. அடிக்கடி மாசம் மாசம் ஒரு வாட்டி திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமியை பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பினான்ஸ் காட் இல்லையா அவங்க. சோ மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷம். உங்களையும் வர்ச்சுவலா இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்ததுல அவ்வளவு சந்தோஷம். மகாலட்சுமி மட்டும் கும்பிடாம நீங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணதுனால இன்னைக்கு 108 அம்மனையும் நான் இந்த கோவில்ல கும்பிட்டேன். பட்டீஸ்வரம் துர்க்கையா இருக்கட்டும், கருமாரி அம்மன், மாரியம்மன், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி, மும்பை கொல்கட்டால இருக்க துர்கா, எல்லா சாமியுமே இருந்தாங்க. 108 அம்மனையுமே கும்பிட்டு இருந்தோம். அவ்வளவு திருப்திகரமா இருந்தது. நல்லா நின்னு பொறுமையா சாமி கும்பிட்டு வந்திருந்தோம். இதே விசேஷ நாட்கள்ல போனாக்கா நிக்கிறதுக்கே இடம் இருக்காது. உங்களுக்கும் இந்த மாதிரி நான் பொறுமையா காமிக்க முடிஞ்சது இன்னைக்கு போனதுனாலதான். ஃப்ரெண்ட்ஸ், எங்க முன்னாடி வந்து ஒரு பெரிய மலை இருக்கு. இங்க சுத்தி சுத்தி மலை இருக்கு. மாம்பாக்கம் பக்கத்துல தான், ரொம்ப பக்கத்துல தான் வேங்கடமங்கலம், அதுக்கு ரொம்ப பக்கத்துல, அடுத்ததுதான் ரத்தினமங்கலம். பக்கத்துல தான். நம்ம ஸ்கூலுக்கு டெய்லி பிள்ளைங்களை கொண்டு போய் விட்டு வர டிஸ்டன்ஸ் தான் இருக்குமே கோவில். இத்தனை நாள் எங்களுக்கு இந்த கோவில் தெரியாது. பட் நாங்கள் இங்கே வரும்பொழுதுலாம் நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க நிறைய பேர். இப்போ கண்ணு கூசுது, எனக்கு தெரியவே இல்லை வெயில். ஸோ உங்களுடைய சஜஷனால தான் இங்கே வந்தோம். வந்ததுக்கு லக்ஷ்மி குபேரர் கோயிலுக்கு போகாமல் ஃபஸ்ட்டு அரக்காசம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் லக்ஷ்மி குபேரர் கோயில் போகலான்னு இருந்தோம். ஆனால் அங்கே 2 பூக்கார அக்கா உட்காந்துருந்தாங்க. காமிச்சனே அவங்க தான். அவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லட்சுமி குபேர கோயில் போயிடுங்க, போயிட்டு கடைசியா வந்து நீங்க வந்து அரக்காசம்மன் கோயில் போயிட்டு வாங்க, 1 மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்னாங்க. நல்லதா போச்சு. கடைசி பூஜை வந்து நடக்கிற நேரத்துக்கு நாங்க போயிட்டோம். அதுல 2வது டோக்கனா போயிட்டோம் நம்ம. ஆமா, சாமிக்கு பக்கத்துலயே இந்த சைடு வந்து அவங்க உட்காந்துட்டாங்க, அந்த சைடு வந்து நாங்க உட்காந்துட்டு சாமிக்கு பக்கத்துல உட்கார்ந்து பூஜை பண்ணோம். நாங்க லட்சுமி குபேர பூஜை பண்ணிட்டு அவங்க ஒரு மந்திரம் லட்சுமி சோஸ்திரம் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அதை சொல்லி ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கான சாமி படங்களோ சிலையோ, அப்புறம் வெள்ளி தாமரை ஒண்ணு கொடுத்தாங்க, காயின் படம் கொடுத்தாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் தாமரை பூ அதெல்லாம் கொடுத்தாங்க. சிலதெல்லாம் லாக்கர்ல வைக்க சொல்லியிருக்காங்க, சிலதெல்லாம் சாமியாண்ட வைக்க சொல்லியிருக்காங்க. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, கும்பாபிஷேகம் பண்ணி 48 டேஸ்க்குள்ள போகணும். அந்த பூஜை வந்து ஸ்பெஷலா நடக்கிற பூஜைனாங்க. அதுக்கு கட்டணம் வந்து 1000 rupees வசூலிச்சாங்க. வாங்கினாங்க. அது பே பண்ணிட்டு நம்ம போயிருந்தோம். சாமியை நல்லபடியா திருப்தியா கும்பிட்டோம். வரணும் நினைச்சு டிலே ஆகி கடைசியில இந்த மாதிரி டைம்ல வந்து சொல்லுவாங்க, புதனுக்கு வந்து ரொம்ப உகந்தது பச்சை நிறம்னு சொல்லுவாங்க, மகாலட்சுமிக்கு உகந்தது பச்சை நிறம்னு சொல்லுவாங்க. புதன் கிழமையுமே வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தோடைய இதுதான். ஸோ எல்லாமே சேர்த்து பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்ற மாதிரி இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்தது. வந்து ஏதோ கடவுளுடைய அருளா தான் பாக்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஆடி மாசத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அம்மனுடைய சாமியெல்லாம் கும்பிட்டோம்னா ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கும். அரக்காசம்மன் கோயில் போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா அம்மனோட சிலையும்
அப்புறம் அந்த 108 அம்மன் சிலைகளும் இருந்தது. அப்புறம் அதோட போட்டோவும் இருந்தது, ஒரிஜினல் போட்டோ என்னவோ அதுவும் வச்சிருந்தாங்க. வாக்க எல்லாமே அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லா அம்மனையும் ஒரே இடத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சு. அன்னதானமும் அங்க போடுறாங்க. பட் உங்களுக்கு டைம் ஆயிட்டதுனால வீட்டுக்கு போகணுமே அப்படின்றதுனால கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு ஷர்வின் ஸ்கூல்ல இருந்து வரதுக்குள்ள நாங்க வீட்டுக்கு போனோம். அதனால நாங்க வந்து உடனே கிளம்பிட்டோம், டைம் ஆயிடுச்சுன்றதுனால. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? உங்களுக்கு வந்து அந்த 48 நாளுக்குள்ளர கோபுரத்தை காமிச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வந்து மறந்துட்டு இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி போய் கோபுரத்தை பார்த்து சாமி கும்பிட்டுக்கோங்க. எந்த ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடந்தோம் 48 டேஸ்க்குள்ள அந்த சாமியை நீங்க பாத்தீங்கன்னா, கோபுரம் கலசத்தை பார்த்து சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிமைக்கு நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.